ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. ஆதித்த கரிகாலனும் அவனுடைய நண்பனுமான பார்த்திபேந்திரன் இருவருக்கும் இடையே நந்தினியை பற்றிய உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நந்தினியை அவன் அந்த வைகை ஆற்றில் நடுவில் இருந்த தீவில் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் தனியே சென்று பார்க்க முயற்சித்தபோது அங்கே நந்தினி இல்லை. அந்த குடிசைகள் எரிந்து விட்டிருந்தன. அவளுடைய பெற்றோர்கள் அங்கே கதறிக் கொண்டிருந்தது ஆகியவற்றை பற்றி பார்த்திபேந்திரனுக்கு அவன் விவரித்து கொண்டிருந்த போது அப்போது பார்த்திபேந்திரன் கூறுகிறான், இத்தனை காலமாக இதையெல்லாம் தங்கள் மனத்திலேயே வைத்துக் கொண்டிருந்ததை நினைத்தால் வியப்பாயிருக்கிறது. சிநேக தர்மத்துக்கு இவ்வளவு மாறாக தாங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று நான் கனவிலும் எண்ணவில்லை. தங்களுடைய நிலையில் நான் இருந்திருந்தால் தங்களிடம் சொல்லாமல் இருந்திருக்க மாட்டேன் என்றான் பார்த்திபன். ஆனால் நீ என்னுடைய நிலையில் இல்லையே பார்த்திபா. இந்த உலகில் யாருமே என்னுடைய நிலையில் இருந்திருக்க முடியாது. என் நிலையில் இருந்திருந்தால் நீ இப்படி நடந்து கொண்டிருப்பாய் என்று யார் சொல்ல முடியும் என்றான் கரிகாலன். சரி அரசே, நடந்து போனதை பற்றி இப்போது நமக்குள் விவாதம் வேண்டாம். அப்புறம் என்ன நடந்தது? நந்தினியை பிறகு எப்போது பார்த்தீர்கள்? பழுவூர் இளையராணி ஆன பிறகா, அதற்கு முன்னமேயா? அதற்கு முன்னால் நான் பார்த்திருந்தால் அவள் பழுவூர் ராணி ஆகியிருக்க மாட்டாள். பழுவேட்டரையரின் கல்யாணம் நடந்தபோது நானும் நீயும் ஊரில் இல்லை. அந்தச் செய்தி வந்தபோது நாம் இருவரும் அருவருப்போடு பேசிக்கொண்டது உனக்கு நினைவில் இருக்குமே? அதற்கு சில நாளைக்குப் பிறகு எனக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் நடந்தது. அடுத்த பட்டம் யாருக்கு என்பதைப் பற்றி சந்தேகம் எதுவும் இருக்கக்கூடாது என்றுதான் என் தந்தையும் பாட்டியும் மற்ற பெரியோர்களும் சேர்ந்து அந்த ஏற்பாடு செய்தார்கள். மதுராந்தகனுக்கு யாராவது துர்போதனை செய்து தூபம் போட்டுவிடப் போகிறார்கள் என்ற பயம் அவர்களுக்கு இருந்ததோ என்னமோ. இளவரசு பட்டம் கட்டியதோடு பரகேசரி பட்டம் அழைத்து என் பெயராலேயே கல்வெட்டு சாசனம் ஏற்படுத்தும் உரிமையையும் அளித்தார்கள். இனி சோழ சாம்ராஜ்யத்தை ஆளும் பொறுப்பு முழுதும் உனக்கே என்று என் அருமை தந்தை மனதார வாயார கூறினார். அதை நாட்டார், நகரத்தார், அமைச்சர்கள், தளபதிகள் அனைவரும் ஒப்புக்கொண்டு ஜெயகோஷம் செய்தார்கள். இந்த கோலாகலத்தில் நான் நந்தினியை அடியோடு மறந்திருந்தேன். ஆனால் பட்டாபிஷேகச் சடங்கு முடிந்த பிறகு சிறிது நேரத்துக்கெல்லாம் அவளை நான் என்றும் மறக்க முடியாத சம்பவம் நேர்ந்தது. பழமையான சோழர் குலத்து மணிமகுடத்துடன் என்னை சக்கரவர்த்தி அந்தப்புரத்துக்கு அழைத்துப் போனார். என் அன்னையிடமும் பாட்டியிடமும் மற்ற அந்தப்புர மாதரிடமும் ஆசி பெறுவதற்காக அழைத்துப் போனார். என்னைத் தொடர்ந்து என் சகோதரனும் முதன் மந்திரியும் பழுவேட்டரையர்களும் வந்தார்கள். அந்தப்புரத்தில் வயது மிகுந்த தாய்மார்களோடு என் தங்கையும் அவளுடைய தோழிகளும் மற்றும் பல இளமங்கையரும் கூட்டமாக நின்றார்கள். எல்லாரும் ஆடை ஆபரணங்களினால் ஜொலித்துக் கொண்டு மகிழ்ச்சியினால் மலர்ந்த முகங்களோடு எங்கள் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆனால் அத்தனை முகங்களிலும் ஒரே ஒரு முகம்தான் என் கண்ணுக்கு தெரிந்தது. அது நந்தினியின் முகம்தான். எரிந்து சாம்பலாய் போனாள் என்று நான் எண்ணியிருந்த என் இதய தேவதைதான் அவள். அந்த அரண்மனை அந்தப்புரத்துக்குள் எப்படி அவள் வந்தாள்? அவ்வளவு பிரமாதமான ஆடை அலங்காரங்களுடன் ராணிகளுக்குள் நடுநாயகமான மகாராணியாக அங்கே எப்படி நிற்கிறாள்? அவள் முகத்தில்தான் என்ன மந்தகாசம்! அவளுடைய சௌந்தரியம் முன்னை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாயிருப்பது எப்படி? சில கண நேரத்திற்குள் என் உள்ளம் பற்பல ஆகாச கோட்டைகளை கட்டிவிட்டது.
சோழ சாம்ராஜ்யத்திற்கு உரியவன் என்று நான் முடிசூட்டிக் கொண்ட அன்றைய தினம் உண்மையிலேயே என் வாழ்நாளில் அதிர்ஷ்ட தினமாகப் போகிறதா? என் உள்ளத்தை கவர்ந்த ராணியை என் பட்ட மகிழ்ச்சியாகவும் அடையப் போகிறேனா? ஏதோ ஒரு அதிசயமான இந்திர ஜாலத்தினால், மந்திர சக்தியினால் அவ்விதம் நடக்கப் போகிறதா? இப்படி நான் எண்ணிக்கொண்டிருக்கையில் என் அன்னை வானமாதேவி முன்னால் 2 அடி நடந்து வந்து, குழந்தாய் என்று சொல்லி என்னை ஆசீர்வதித்து உச்சி மோந்தாள். அதே சமயத்தில் யாரும் எதிர்பாராத அந்தச் சம்பவம் நடந்துவிட்டது. என் தந்தை ஆ என்று ஒரு கூச்சலிட்டு விட்டு திடீரென்று தரையில் சுருண்டு விழுந்து மூர்ச்சை அடைந்தார். உடனே அந்த இடத்தில் பெருங்குழப்பமாகிவிட்டது. நானும் மற்ற எல்லோரும் சக்கரவர்த்தியை தூக்கி உட்கார வைத்து மூர்ச்சையை தெளிவிப்பதில் கவனமாய் இருந்தோம். என் அன்னையையும் பாட்டி செம்பியன் மாதேவியையும் தவிர மற்ற மாதர் அனைவரும் உள்ளே சென்று விட்டார்கள். தந்தைக்கு சீக்கிரத்தில் மூர்ச்சை தெளிந்து விட்டது. என் சகோதரி குந்தவையை இனி தனி இடத்துக்கு நான் அழைத்துச் சென்று, நந்தினி அங்கே எப்படி வந்தாள் என்று கேட்டேன். நந்தினி பெரிய பழுவேட்டரையரை மணந்து கொண்டு இப்போது பழுவூர் இளையராணியாக விளங்குகிறாள் என்று குந்தவை சொன்னாள். என் நெஞ்சில் கூரிய ஈட்டி பாய்ந்தது. நண்பா, போர்க்களங்களில் எத்தனையோ முறை நான் காயம்பட்டதுண்டு. ஆனால் நந்தினிதான் பழுவூர் இளையராணி என்று குந்தவை கூறியதனால் என் நெஞ்சில் ஏற்பட்ட காயம் இன்னும் ஆறவில்லை என்று ஆதித்த கரிகாலன் கூறி தன்னுடைய நெஞ்சை அமுக்கிப் பிடித்துக் கொண்டான். நெஞ்சில் அவனுக்கு இன்னும் வலி இருந்து வந்தது என்பது நன்றாய் தெரிந்தது. ஆரம்பத்திலிருந்து அவ்வளவாக அனுதாபம் இல்லாமலே கரிகாலன் கதையை கேட்டுக்கொண்டு வந்த பார்த்திபனுக்கும் இப்போது நெஞ்சு உருகிவிட்டது. தன்னுடைய கண்களில் துளிர்த்த கண்ணீரை துடைத்துக் கொண்டான். அரசே, ஒரு பெண்ணின் பேரில் ஏற்பட்ட காதலினால் இப்படிப்பட்ட துன்பம் உண்டாகக்கூடும் என்று நான் கனவிலும் கருதியதில்லை. இளவரசு பட்டாபிஷேகம் நடந்த அன்று இப்படி ஓர் அனுபவம் தங்களுக்கு நேர்ந்தது என்று எங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆகையால் தாங்கள் மனச்சோர்வுடன் இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டோம். என்னவெல்லாமோ பரிகாச பேச்சுக்கள் பேசி தங்களை சந்தோஷப்படுத்த பார்த்தோம். அதெல்லாம் இப்போது எனக்கு நினைவுக்கு வருகிறது என்றான். ஆம், நீங்கள் பரிகாச பேச்சு பேசினீர்கள். என்னை உற்சாகப்படுத்த பார்த்தீர்கள். என்னுடைய ஆட்சி காலத்தில் நான் செய்யப்போகும் மகத்தான காரியங்களைப் பற்றி பேசினீர்கள். இலங்கையிலிருந்து இமயம் வரையில் சோழ சாம்ராஜ்யத்தை அன்றைய தினமே விஸ்தரித்து விட்டீர்கள். இன்னும் கடல் கடந்து சென்று ராஜ்யங்களை கைப்பற்றினீர்கள். அந்த பேச்செல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. அவ்வளவும் எனக்கு எவ்வளவு துன்பமளித்தது என்பதும் நினைவிருக்கிறது. பிறகு ஒரு நாள் என்னை நந்தினி பழுவூர் அரண்மனைக்கு கூப்பிட்டு அனுப்பினாள். போகலாமா வேண்டாமா என்று என் மனத்தில் ஒரு போராட்டம் எழுந்தது. கடைசியில் போவதென்று முடிவு செய்தேன். பல விஷயங்களில் எனக்கு தோன்றியிருந்த ஐயங்களை அவளை கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினேன். அவளுடைய பிறப்பின் உண்மையை தெரிந்து கொள்ள விரும்பினேன். அந்த புறத்தில் என் தந்தை என்று மூர்ச்சையடைந்து விழுந்ததற்கும், அங்கே நந்தினியை அவர் அகஸ்மாத்தாக கண்டதற்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்குமோ என்ற சந்தேகம் கூட என் மனத்தில் தோன்றியிருந்தது. அன்றைய தினம் சக்கரவர்த்திக்கு விரைவில் மூர்ச்சை வெளிந்து விட்டதாயினும் மறுபடி அவர் பழைய ஆரோக்கியத்தை அடையவே இல்லை என்பது உனக்கு நினைவிருக்கும். நந்தினியுடன் பேசுவதிலிருந்து எனக்கு அதுவரை விளங்காத மர்மம் ஏதேனும் வெளியாகலாம் என்று எண்ணினேன். இதையெல்லாம் ஒரு வியாஜமாக வைத்துக் கொண்டேனே தவிர உண்மையில் நான் சென்ற காரணம் அவளிடமிருந்த காந்த சக்திதான். வேறு காரணங்களை கற்பித்து என்னை நானே ஏமாற்றிக் கொண்டு சென்றேன். பழுவேட்டரையர் ஊரில் இல்லை. அவருடைய அரண்மனையில் என்னை தடுப்பாரும் இல்லை. எனக்கும் நந்தினிக்கும் ஏற்பட்டிருந்த பழைய சிநேகத்தை பற்றி அங்கே அறிந்தவர்களும் இல்லை. இளவரசு பட்டம் கட்டிக்கொண்ட ராஜகுமாரன் பழுவூர் அரண்மனை ராணிமார்களிடம் ஆசி பெறுவதற்காக வருவதாகவே நினைத்தார்கள். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். வீரபாண்டியனின் தலையை வெட்டி தஞ்சாவூருக்கு கொண்டு வருவேன்னு தான் சபதம் எடுத்திருந்தான் ஆதித்த கரிகாலன்.
அதை புரிஞ்சிக்காம பகைவனுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த பெண்ணை கொன்னு இருக்கணும், இல்ல பலவந்தமா இழுத்துக்கிட்டு வந்து சிறைப்படுத்தி இருக்கணும்னு ஆத்திரப்படுறான் பார்த்திபேந்திரன். ஒரு வீரனுக்கும் ஒரு கொலைகாரனுக்கும் உள்ள வித்தியாசம் அவனுக்கு தெரியாம இல்ல, ஆதித்த கரிகாலனை ஆழம் பார்க்கறான். சரி, 2 பேரும் ஊர்ல இல்லாத போது பழுவேட்டரையர் ஓர் இளம் பெண்ணை மணந்ததாக கேள்விப்பட்டாங்க. அப்போ அந்த பெண் யாருன்னு தெரியாது. ஆனா அந்த செய்தி அருவருப்பு தந்தது. இத முந்தைய பகுதியில கேட்டோம். பட்டாபிஷேகம், இதுல பட்டம்ங்கிற சொல் மணிமுடிய குறிப்பது. யுவராஜ பட்டாபிஷேகம் இளவரசனின் முடிசூட்டு விழா. பேரரசனுக்கு பிறகு அரியணை ஏறும் உரிமை தரப்படுகிற சடங்கு. யுவராஜன், இதை இளம் பேரரசன்னு கொள்வதும் பொருத்தமே. மந்தஹாசம், இந்த தொடர் மந்தம் ஹாசம் 2 சொற்களால உருவாயிருக்குது. மந்தம் மென்மையான, ஹாசம் சிரிப்பு. மந்தஹாசம் புன்சிரிப்பு. ஹாசம் என்ற சொல் ஹாஸ்யம், நகைச்சுவை என்பதன் அடிப்படையில் வந்தது. மனத்தை மகிழ்விக்கும் விஷயத்தை பார்க்கும்போது அல்லது கேட்கும்போது அரும்போது புன்னகை மந்தஹாசம். அட்டனா உரத்த, அட்டஹாசம் உரத்த சிரிப்பு. கதைக்கு வருவோம். ஒரு திடீர் திருப்பம். தந்தை சுந்தர சோழ சக்கரவர்த்தி மூர்ச்சை அடைஞ்சு விழுந்ததுக்கு நந்தினிய அவர் பார்த்ததுதான் காரணம்னு சந்தேகப்படுறான் ஆதித்த கரிகாலன். ஒரு மீள்பார்வை. நந்தினியோட பேசிக்கிட்டு இருந்த போது தன் அறிவு தன்னை விட்டு ஓடிட்டதையும் ஒருவித போதை உணர்ச்சி உண்டாகியிருந்ததையும் அப்புறம் உணர்ந்தான் வந்தியத்தேவன். நீர் கனவிலும் அடைய கருதாத பரிசு உமக்கு கிடைக்கும். சோழ சாம்ராஜ்யத்திலே இன்னைக்கு சர்வ சக்தியோடு விளங்குற பெரிய பழுவேட்டரையர் எந்த பரிசுக்காக வருஷக்கணக்காக தவம் கிடக்கிறாரோ அத்தகைய பரிசு உமக்கு கிடைக்கும். இதன் அர்த்தம் என்ன? சரி, என்னை கைப்பிடிச்சு மணந்துக்கிற கணவர் மணிமகுடம் சூடி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்துல சக்கரவர்த்தியா வீற்றிருப்பார்னு ஜோதிடன் சொன்னான். அதை நிறைவேற்றுவீங்களா? இதை கேட்டதும் ஏறத்தாழ மயங்கி விழற நிலைக்கு போயிட்டார் பெரிய பழுவேட்டரையர். இப்போ தரையில விழுந்து மூர்ச்சை அடைஞ்சிட்டார் சக்கரவர்த்தி. நந்தினியை எதிர்கொள்ற ஆண்கள் எல்லாம் மயக்க நிலைகளுக்கு ஆளாயிடுறாங்க. வியப்புக்குரிய விட வினாக்குறிதான் பெருசா நிக்குது நம்ம எதிரே. அதிர்ச்சி, ஐயம், கவலை எல்லாம் சேர்ந்து வாட்டுது ஆதித்த கரிகாலனை. இந்த கட்டத்திலேயும் அவளுடைய காந்த சக்தி கவர்ந்து இழுக்குது அவனை. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.